தொடர்ந்து கரூர் பெருந்துயர் தொடர்பாக தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி சார். வணக்கம் நாராயணன் திருப்பதி சார். தற்போது நீதிமன்றம் 2 ஆணைகளை பிறப்பித்திருக்கு சார். ஒன்று எஸ்ஐடி குழு மற்றும் சிபிஐ விசாரணை. இதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இந்த சம்பவத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது என்ற கேள்வியை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த எச்சரிக்கையை தற்போது தமிழக அரசுக்கு விடுத்திருக்கு. இது தமிழக அரசுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் சார்? குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய ஆணை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சார். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட இந்த வழக்கில் எப்படி தனி நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்றும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இது குறித்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி சார். வணக்கம் சார். தற்போது நீதிமன்றம் 2 ஆணைகள் பிறப்பித்திருக்கு சார். ஒன்று எஸ்ஐடி குழு மற்றும் சிபிஐ விசாரணை. குறிப்பாக இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. தமிழக அரசு இந்த வழக்கை பொறுத்தவரை ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது அப்படின்னு மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு சார். தற்போது இந்த எச்சரிக்கை மற்றும் கண்டனம், இந்த எஸ்ஐடி குழு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? உறுதியாக இது தமிழக அரசுக்கு, திராவிட மாடல் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சம்மட்டி அடி, சவுக்கடி என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த விவகாரத்துல பல விஷயங்களை மறைக்க எத்தனித்தது இந்த திராவிட மாடல் திமுக அரசு. மக்களுடைய பிரதிநிதிகள், பாஜக பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் 8 பேர் வந்த பொழுது அந்த மாவட்ட நிர்வாகம் அவர்களை சந்திக்க மறுத்தது. அதே போல இது குறித்து எழுதியவர்களெல்லாம், இது குறித்து விமர்சித்தவர்களெல்லாம் கைது செய்ய துவங்கியது. அவசரமாக இந்த வழக்கை மூடி மறைக்க பார்த்தது. உச்ச நீதிமன்றம் ஒரு சம்மட்டி அடி போல இந்த திராவிட மாடல் திமுக அரசாங்கம் இறக்கி இருக்கிறது. உறுதியாக உண்மைகள் மிக விரைவிலே வெளிவரும். எதற்காக திராவிட மாடல் திமுக அரசு இந்த அவசரத்தை மேற்கொண்டது, ஏன் அலட்சியமாக இருந்தது என்பதையெல்லாம் சிபிஐ விசாரணையில் தெரிய வரும் என்று உறுதியாக நம்புகிறோம். கரூர் பெருந்துயர் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி நாராயணன் திருப்பதி சார்.